டேய் மாப்ள, அந்த பிள்ளையோட அப்பா கிட்ட ஏன் அப்படி பேசுன? ஏன்டா பேசுன? வேற என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே பட்ட அவமானம்லாம் பத்தாதா? அது இல்ல பரமா, அந்த வட்டி கடை சண்முகத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவன் ஆள் அவ்வளவு சரியில்லை. அது மட்டும் இல்லாம வீட்டுல வயசு பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறனால தானே உங்ககிட்ட வந்து உதவி எல்லாம் கேக்குறாங்க. நான் மட்டும் உதவி பண்ண போனேன்னு வையி, அந்த சண்முகமே பரவாயில்ல, நீ அவனை விட பெரிய ரவுடியா இருக்கன்னு அந்த இளமதி வந்து சொல்லும். இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவை. தம்பி, எனக்கு உங்க உதவி தேவைங்கிறதுனால தானே நான் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறேன். யோ பெருசு, நீனும் போலையா? இல்லப்பா, உன்னை பார்த்தா பயப்படாத ஆளே இந்த ஏரியால கிடையாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப உன்னை கூப்பிடுறேன். எனக்கு பயப்படாத ஒரே ஆள்னா அது உன் பொண்ணுதாயா. என்னை பார்க்குற இடத்துல எல்லாம் கண்டபடி திட்டிட்டு போறா. அவளால என் மான மரியாதைலாம் போகுது. நீ எனக்காக வாப்பா. பாய் தம்பி, பரமா, தம்பி தம்பி தம்பி, நீ எனக்காக வாப்பா. அவன் எப்ப வந்து கலாட்டா பண்ணுவான்னு தெரியல. சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. வா. ஏன் கிட்ட பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு நீ இப்ப என் அப்பா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. என்னப்பா ஆச்சு? நான் பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம இந்த பரமன் தான் வந்து ஒம்பு இழுக்கிறான். அதான் இப்படி எல்லாம் பண்ணாத, தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன பிடிச்சு தள்ளி விட்டாமா. யோ பெருசு, என்ன பொண்ணை பார்த்ததும் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுற? அம்மா இளமதி, இங்க நிக்க வேண்டாமா, வாமா போலாம். அப்பா இருங்கப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் உங்க வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும்ல. எங்க குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் இவ்ளோ வன்மம்? எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்தையே காயப்படுத்துற. இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். 2 பேரும் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. உன்னை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுப்ப, அப்புறமா வந்து அப்படியே சாரி சாரின்னு சொல்லுவ. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ எல்லாம் வெளியில இருக்கவே கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்களை நிரந்தரமா உள்ள தூக்கி வைக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கப்பா போலாம். வாங்கப்பா. யோ கைப்புள்ள, பார்த்தல்ல, இந்த ஆளுக்கு போய் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்த. வயசான ஆள்னு பார்த்தா என்ன மாதிரி நடிச்சுட்டு போறான் பாத்தியா? குடும்பமே பெரிய நாடகார குடும்பமா இருக்கும் போல இருக்கு.